ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பையன் தீவனம் சாப்பிடாமயே சோகமாக உட்காந்துருந்தானுங்க. காலையில் பெல்லட் போட்டு அதுவும் சாப்பிட கிடையாது. ஈவினிங் பசுந்தீவனம் கொடுத்து அதுவும் சாப்பிட கிடையாது. மற்றவங்க எல்லாருமே அறக்க பறக்க சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவன் ஒருத்தன் மட்டும் அப்படியே சோகமாகவே உட்காந்துருந்தானுங்க. எனக்கு டவுட் ஆயிடுச்சு, ஏன் இப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக சாப்பிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது வயிற்று பிரச்சனை, டைஜஷன் பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரேபிட்ஸுக்கு வரும். அந்த வகையில் இவனுக்கு வயிறு பிரச்சனை போல தான் இருக்குதுங்க. சரி, கண்டிப்பாக மருந்து கொடுத்து ஆகணும். ஏன்னா முயலை மட்டும் நம்ம கவனிக்கலை அப்படின்னா 2 நாளில் இறக்கறக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால் அது பார்த்து கரெக்டான ஒரு மெடிசன் அதுக்கு கொடுக்கணும். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து பார்த்தேன். பார்க்குறக்கு நல்லா இருக்கிறான். ஆனால் வயிறு மட்டும் பாறை மாதிரி இருந்ததுங்க. நல்ல வயிறு என்ன சொல்கிறது, ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அவனுக்கு மோஷன் போல ப்ளஸ் டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுதுங்க. வயிறு நல்லா வீக்கம் இருந்ததுங்க. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா குண்டாக இருந்தது. சரி, கண்டிப்பாக இது டைஜஷன் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோஜெல், அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த இது வயிற்று பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம்க்கு அந்த மருந்து கொடுத்து பார்த்தேன். அப்போவுமே அவன் சோகமாகவே இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனியொரு மருந்து நான் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டைஜஷனுக்கு ஒரு மருந்து ஈவினிங் டைம் கொடுத்தேங்க. அவனா குடிப்பா பயவுள்ளன்னு பார்த்தா குடிக்கவே இல்லைங்க. சரி, எப்படி நம்ம தூக்கி அவன் வாயில் நம்ம தான் ஊட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்ட வச்சேன். நான் என்னவோ இல்லை பாசாங்கு பண்ணி கொடுத்து பார்த்தா குடிக்கவே மாட்டேன்றா. வயிறு பார்த்தீங்கன்னா அப்படியே பாறை மாதிரி இருக்குங்க. நிறைய பசுந்தீவனம், அதாவது அடர் தீவனம் நிறைய சாப்பிட்டான் போல, பெல்லட்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னாச்சு, வயிறு உப்பியாச்சு. சரி, இவனை காப்பாற்றணுமே, ஏன்னா பார்க்கவே பரிதாபமாக இருக்குங்க. இந்த மாதிரி சில டைமில் ரேபிட்ஸுக்கு இந்த மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம தான் பார்த்து கரெக்டாக அதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கணுங்க. ஏனோ தானோ அப்படின்னு கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அடுத்த ஸ்டேஜ்னால் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எப்படியே இதாக உட்காண்ட்ருக்கான்னு. ஆனால் மருந்து கொடுத்துட்டேங்க. ஈவினிங் டைம் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். பல்ல வெறுகிட்டே உட்காந்துருக்குறானுங்க. பார்க்கவே பரிதாபமாக தான் இருக்குது பிள்ளைய. நாளைக்குள்ளே ரெடி ஆகிட்டான்னா பரவாயில்லைங்க. ஆனால் தீவனம் ஒரு வாயும் கூட வைக்கலிங்க. 1 டே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல, தண்ணியும் குடிக்க மாட்டேன்றா. அவன் வாட்டில் மூளையில் போய் இப்படி உட்காந்துக்கிறானுங்க. எல்லாருமே அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அவன் பாருங்கள், எது கொடுத்தாலும் வேண்டாங்கிறா. கண்டிப்பாக இது வயிற்று பிரச்சனை தாங்க. வயிறு ரொம்ப வீக்கமாக இருக்குது. கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் தான். பெல்லட்ஸ் சாப்பிட்டது அது வெளியேறல, ப்ளஸ்